إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. நரைத்த முடிகளுக்கு சாயமிடும் போது கருப்பை தவிர்ந்து கொள்ளுங்கள் எனும் ஹதீஸிலே இந்த கருப்பு நிறத்தை தவிர்க்க வேண்டும் என்ற வாசகம் சஹீஹான ஹதீஸிலே உள்ளதா அல்லது ஹதீஸிலே புகுத்தப்பட்ட வாசகமா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. நரைத்த முடிகளுக்கு சாயமிட வேண்டும் என்று நபி அவர்கள் வலியுறுத்தினார்கள். சாயமிடாமல் இருப்பது யூத கிறிஸ்தவர்களின் செயல் என கூறினார்கள். அதே நபி அவர்கள் சாயமிடும்போது கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் என கூறிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே இருக்கின்றது. அதனை அறிவித்த அறிவிப்பாளர்களில் ஒருவர் ஒருமுறை அவரிடம் கேட்கப்பட்ட போது கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் என நபி அவர்கள் கூறினார்களா என அபு ஜுபைர் என்பவரிடம் கேட்கப்பட்ட போது இல்லை என்று அவர் மறுக்கின்றார். இந்த விடயத்தை வைத்து ஒரு சில அறிஞர்கள் கருப்பை தவிர்க்க வேண்டும் என்பது ஹதீஸிலே புகுத்தப்பட்ட வார்த்தை என நினைத்து விட்டார்கள். அதற்கு நியாயமான இப்படி ஒரு காரணம் இருந்தாலும் இந்த வாசகத்தை இது ஹதீஸிலே புகுத்தப்பட்டது என கூறுவது முழுமையான சரியான ஆய்வின் தீர்ப்பு கிடையாது. இது பற்றி மிகச் சிறப்பாக விளக்கம் தேவையான உலமாக்கள் துஹ்ஃபத்துல் அஹ்வதி என்ற சமகால அறிஞர் ஒருவரின் திர்மிதி என்ற ஹதீஸ் நூலுக்கான விளக்கம். இதன் முழு விவரத்தை இந்த அறிஞர் சிறப்பாக பதிவு செய்திருக்கின்றார். கருப்பு சாயமிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் என நபி அவர்கள் கூறியது ஹதீஸின் வாசகங்களாகும். ஒரு நிமிடத்திற்கு சஹீஹ் முஸ்லிமில் உள்ள இந்த அறிவிப்பிலே அதன் அறிவிப்பாளர்களில் ஒருவர் இந்த வார்த்தை கிடையாது என கூறியிருந்தாலும் அதே வார்த்தைகளோடு அந்த செய்தியை அறிவித்தார்கள் என ஏனைய இரண்டு உறுதியான அறிவிப்பாளர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸை அறிவித்துவிட்டு பிற்காலத்தில் மறதி காரணமாக ஒரு சில அறிவிப்பாளர்கள் அதனை மறுப்பதென்பது ஹதீஸ் துறையிலே பல சந்தர்ப்பங்களிலே நாம் பார்க்கலாம். அவர் மட்டும்தான் அதனை அறிவித்து மறுத்திருந்தால் அதிலே சந்தேகம் ஏற்படலாம். ஆனால் அவரை போன்று உறுதியான ஏனையவர்கள் அதே விடயத்தை அறிவித்திருப்பதென்பது கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் என்ற வாசகம் ஹதீஸில் உள்ளதுதான் என்பது நிரூபணமாகின்றது. சஹீஹ் முஸ்லிமில் உள்ள இந்த ஹதீஸிற்கு சஹீஹ் முஸ்லிமின் முதல் விளக்க உரையான இமாம் நவவி அவர்கள் இது பற்றி எழுதும் போது ஒட்டுமொத்தத்தில் நரைத்த முடிகளுக்கு சாயமிடுவதில் பல்வேறு கூற்றுக்கள் கூறப்பட்டிருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நரைத்த முடிகளுக்கு சாயமிடுவது அதனை அவர்கள் செய்ய வேண்டும். அதிலே மருதாணி நிறம் மஞ்சள் நிறம் விருப்பத்திற்குரியது, ஒபிஸ்ஸவாதி ஹராமுன் கருப்பு நிறம் என்பது ஹராமானது என்று இது பற்றிய சட்டத்தை சுருக்கமாக கூறியிருக்கின்றார்கள். சரி, இவை அனைத்திற்கு மேலாக முஸ்னத் அஹ்மதிலே 12635 என்பது எம்மிடம் இருக்கின்ற மென்பொருளில் இடப்பட்டுள்ள இலக்கம். சஹீஹ் முஸ்லிமில் உள்ள அந்த அறிவிப்புக்கு எந்த சம்பந்தமுமே இல்லாமல் வேறு தனியான சரியான அறிவிப்பாளர் வரிசையிலே இதே விடயம் கய்யிரூஹுமா வஜன்னிபூஹு ஸவாத் என்ற
மிக தெளிவாக அந்த வார்த்தை ஹதீஸில் உள்ளதுதான் என்பதை தரக்கூடிய ஹதீஸ் காணப்படுகின்றது. எனவே ஒட்டுமொத்தத்தில் நரைத்த முடிகளுக்கு சாயமிடுவது, கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் என்ற ஹதீஸ், அது ஹதீஸின் வாசகமாகும். அதனை அறிவித்த பல அறிவிப்பாளர்களில் ஒருவர் அதனை அறிவித்து விட்டு இல்லை என்று மறதி காரணமாக மறுத்திருக்கின்றார். அவர் அல்லாத பலரும் இது ஹதீஸில் உள்ளதுதான் என்பதை உறுதியாக அறிவித்திருக்கின்றார்கள். எனவே கருப்பை தவிர்த்து கொள்ளுங்கள் என்ற வாசகம் ஹதீஸிலே புகுத்தப்பட்டது என யாராவது ஒரு ஆலிம் கூறினால் அவருடைய ஆய்வு அரைகுறையானது, அது தவறானது என்பதே தீர்க்கமான சரியான முடிவாகும்.